அடுத்து இந்த சிறப்பு தொடர் இதுவுமே வந்து ரெகுலராக கேட்டுட்டு வராங்க. இதுக்கு வந்து எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். எதுக்கு எந்த ஃபார்முலான்றது கன்ஃபியூஷனாக இருக்கு இல்லைங்களா? அந்த கன்ஃபியூஷனுக்கு நான் இப்போ ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். அந்த ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் சைக்காலஜி மேக்ஸ் சேர்த்து என்னென்ன முக்கியமான டாபிக் இருக்கோ எல்லா டாபிக் எடுத்திருக்கேன். ரிவிஷன்ன்றதுனால ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இருக்கிற ட்ரிக்கு லாஜிக்கை வந்து தெளிவாக சொல்லிடுறேன். அந்த லாஜிக்கை வச்சு உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியை அந்த லாஜிக் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எப்படிலாம் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். இதில் சொல்கிற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு வேலை வாங்கி தரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் 1 மணி நேரத்தை முழுசாக நீங்கள் இந்த வீடியோவில் செலவு பண்ணுறீங்கன்னா அதனால் ஏதோ ஒரு பலன் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அந்த அளவுக்கு தான் வந்து எஃபெக்டிவாக இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற பெரும்பாலான கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கேள்வி தான். முதல்ல இந்த படம் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் இருக்குது அல்லது எத்தனை சதுரம் இருக்குதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா? அது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் போடலான்றத நான் சொல்கிறேன். முன்னாடியே சொல்லிடுறேன். இது வந்து ரிவிஷன்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போயிடுறேன். ட்ரிக்கை மட்டும் பிடிச்சிக்கங்க. அப்படி உங்களுக்கு எதனா டாபிக் வந்து தனியாக தேவைப்பட்டுச்சுன்னா அது சொல்லுங்கள், ஃபுல்லாக எடுத்து போடலாம். முதல்ல இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இந்த பேஸை மட்டும் எண்ணிக்கிங்க. இந்த பேஸுக்கு மட்டும் நம்பர் போட்டுருங்க. 1 2 3 4ன்னு வரும் இல்லையா? அதை போட்டு அதை கூட்டிங்க. அதே மாதிரி இது வரைக்கும் இருந்துச்சுன்னா அதோட முடிஞ்சுது. அது இல்லைனா அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு திருப்பியும் 1 2 ஸ்டார்ட் பண்ணி அதை எழுதிக்கணும். அதே மாதிரி இன்னொன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 2 3 இல்லை, இது மூணுத்தையும் இதை கூட்டி இங்கே எழுதிங்க, இதை கூட்டி இங்கே எழுதிங்க. மொத்தமாக வர பதில் தான் வந்து இதில் இருக்கிற முக்கோணங்களோட எண்ணிக்கை. இந்த மாதிரி டைப்பில் வந்துச்சுன்னா நம்பர் போட்டுங்க. நம்பர் போட்டுட்டு அதை 2ஆல் பெருக்குனீங்கன்னா வர பதில் தான் வந்து இதில் இருக்கிற முக்கோணத்தோட எண்ணிக்கை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தாவே 8 வரும். எப்படின்னா 1 2 3 4 இங்கே சொன்னோம் இல்லைங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை 4ன்னு போட்டு அதை 2ஆல் பெருக்கணும்னா 8. இது ஒரு 8. இந்த ரெண்டும் சேர்த்து இல்லைங்களா ஒரு லைனு. அதில் வந்து மேலே ஒரு முக்கோணம் கீழே ஒரு முக்கோணம். இந்த பெரிய முக்கோணம் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி மேலே 1 கீழே 1 வரும். இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8 16. இது ஒரு 2. மொத்தம் 18 முக்கோணங்கள் தான் வந்து பதில். இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஸ்டாண்டர்ட் முக்கோணம். அதாவது இது வந்து கை எடுத்துகிட்டு போடுறது சரிங்களா? 2 முக்கோணம் போட்டு சேர்த்துது. இது வந்து 8 முக்கோணம்னு வரும். இது வந்து ஸ்டாண்டர்ட் தான், அப்படி ஞாபகம் வச்சுங்க. கை எடுக்காமல் போட்டால் 10 வரும் சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்பர் எழுதிக்கிங்க சரிங்களா? 5 கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 2 பக்கமும் வந்ததுக்கப்புறம் 1 2 3 4 5ன்னு போட்டுங்க. போட்டுட்டு 1த்துக்கு 1 போட்டுங்க. அடுத்தது இந்த 1 2 கூட கூட்டி 3ன்னு போடுங்க. அடுத்து என்னோட 3 வந்து 3 கூட கூட்டினா 6, 6 வந்து 4 கூட கூட்டினா 10, 10 வந்து 5 கூட கூட்டினா 15. இது மொத்தமாக கூட்டிடுங்க. கூட்டினா 35ன்னு வரும். அப்படியே போடக்கூடாது ஆன்சர்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட்டாக என்ன இல்லைங்களா 15, அதை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிறத கூட்டிக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறத விட்டுணும், அதுக்கு மேலே இருக்கிறத கூட்டிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிறத விட்டுக்கணும். 1 விட்டு 1 கூட்டிக்கணும் சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 10யும் 3 தான் வந்து நம்ம கூட்டணும். கூட்டினீங்கன்னா 13 வரும். இது கூட சேர்த்து கூட்டினீங்கன்னா 48ன்னு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போடுங்க. 4ன்றது வருதான்னு பாருங்கள் சரிங்களா? 2 பக்கமும் 4ன்றது சமமாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதை கியூப் பண்ணிங்கன்னா சரிங்களா? கியூப் பண்ணிங்கன்னா வர மதிப்பு தான் வந்து அதில் இருக்கிற முக்கோணத்தோட எண்ணிக்கை போடுறோம். இது வந்து நம்ம போடுறது சரியாக தப்பான்னு எப்படி செக் பண்ணலாம்னா அதில் எது சின்னதோ அதை போட்டுங்க சரிங்களா? சின்னது இது தான். அதை போட்டுட்டு நம்மளுக்கு வந்து 2 கியூப்னு போட்டால் 8 முக்கோணம் இதில் வருதான்னு பாருங்கள். 1 2 3 4, வெளியே 1 5, இது ஒரு 6, இது ஒரு 7, இது ஒரு 8 சரிங்களா? அப்போ கரெக்டாக வருது. அப்போ நம்ம போடுற ஸ்டெப்பு வந்து கரெக்டானது அப்படின்றத போட்டுக்கலாம். இதே வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக எதுன்னு பார்த்தீங்கன்னா இது போட்டிங்கன்னா இது 1 2 மேலே 1 3. இது வந்து நம்ம போட்ட ஷார்ட்கட்டில் கரெக்டானு பார்க்கணும்னா 1 2 நம்பர் போட்டோமா, இது ரெண்டையும் கூட்டினோன்னா 3. அப்போது நம்ம போட்ட மெத்தடு கரெக்டு சரிங்களா? இதுக்கு வந்து ஷார்ட்கட் இல்லை இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா. ஆனால் எண்றதுக்கு எப்படி என்னன்னா 1 2 3 வெளியே 1 4, 1 2 3 வெளியே 1 4, உள்ள 1 5. அப்போ 4, இது ஒரு 4 8, உள்ள 1 9. அப்போது இதில் 9 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்து சதுரம் அல்லது செவ்வகம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணோன்னா இந்த லைனில் எத்தனை இருக்கோ அதை நம்பர் போட்டுங்க. இந்த லைனில் எந்த இருக்கோ நம்பர் போட்டுங்க. இந்த லாஸ்ட் எண்ணையும் ஃபஸ்ட்டு பெருக்கிக்கிங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் அதாவது அடுத்த எண் அப்படியே லைனாக பெருக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நிற்கும். அது வரைக்காலும் இந்த 1 வருது இல்லைங்களா? 1 வந்துச்சுன்னா நிறுத்திடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம்னு போட்டிங்கன்னா 1 × 0ன்னு வரும். அது 0 தான் வரும். அது கூட்டினாலும் 1 தான், கூட்டலினாலும் 1 தான். அதனால் 1 வர வரைக்கும் நிறுத்திட்டு அது எல்லாத்தையும் பெருக்கிட்டு அது எல்லாத்தையும் தனித்தனியாக கூட்டினீங்கன்னா வர மதிப்பு தான் வந்து இதில் இருக்கிற சதுரத்தோட எண்ணிக்கை. இது வந்து நம்ம போட்டது சரியாக தப்பான்னு செக் பண்ணணும்னா முன்னாடி போட்டோம் இல்லைங்களா சின்னதாக, அதை போட்டு இது நார்மலாக நம்மளே கூட்டி பார்த்துருவோம். 1 2 3 4, வெளியே 1 5. நம்ம போட்ட ஷார்ட்கட்டில் அது கரெக்டான்றதை இப்படி செக் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு பெருக்கணுமா 2 × 2 4, அதுக்கு அடுத்து பெருக்கணுமா 1 × 1 1 சரிங்களா? இதை கூட்டினீங்கன்னா 5ன்னு வரும். நம்ம போட்டது சரியான விடை. அடுத்து
இந்த மாதிரி கணக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக மதிப்பெண் எடுத்துடலாம். அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணாலும் சுலபமாக மார்க்கை விட்டுறதுக்கான வாய்ப்பும் இதை தரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதை வந்து ஒரு படம் வந்து திருமண மாணவர்கள், இன்னொரு படம் வந்து கூட்டு குடும்பத்தில் வாழும் நபர்கள், இன்னொன்று வந்து பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, திருமண மாணவர்கள் கூட்டு குடும்பத்தில் வசிக்கின்றனர். அதாவது திருமண மாணவர்கள்னா சதுரம், கூட்டு குடும்பம்னா வட்டம். சரிங்களா? கூட்டு குடும்பத்தில் வசிக்கின்றனர், ஆனால் பள்ளி ஆசிரியராக இல்லை. அப்போது முக்கோணத்தில் வரக்கூடாது. தெளிவாக பார்த்துங்க, முக்கோணத்தில் வரக்கூடாது. அப்படின்னா எது அதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளை கேட்டுக்கிறது வந்து திருமணமாக இருக்கணும், கூட்டு குடும்பத்துலேயும் இருக்கணும். அப்போது வட்டமும் சதுரமும் சேர்ற இடம். சரிங்களா? வட்டமும் சதுரமும் மட்டும்தான் இருக்கணும், முக்கோணம் இருக்கக்கூடாது. நம்ம நேராக இதை போட்டுருவோம். இதுல வந்து முக்கோணம் இருக்குது, அது வரக்கூடாது. வட்டமும் சதுரமும் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டி தான். அது ஆப்ஷன் சியில் இருக்குது. இது மாதிரி கேள்விலாம் வந்து ஆன்சரை குறிக்கும் போது தெளிவாக பார்த்து குறிங்க. நம்ம டின்னு வருவோம். சரிங்களா? ஆன்சர் வந்து டி. ஆனால் நம்ம ஆப்ஷன் டியை குறிச்சிடுவோம். இந்த தப்பு பண்ணாதீங்க. ஆன்சர் டி தான் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சின்றது குறிக்க போவோம். அந்த நேரத்தில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதில் வந்து அவசரத்தில் நம்ம சி அப்படின்னு போட்டு ஆப்ஷன் ஏவை குறிச்சிருவோம். அந்த தப்பையும் பண்ணாதீங்க. எந்த ஆன்சரை கரெக்டாக குறிக்க வரன்றதை தெளிவாக பார்த்துட்டு குறிங்க. இது வந்து டிங்கிறது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ சி தான் வந்து இந்த கேள்விக்கான பதில். அதை தெளிவாக பார்த்து பதில் அளிங்க. கேள்வி என்னன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண், அவரது மனைவி, அதாவது ஒரு ஆண் ஒரு மனைவி இருக்காங்க. அவரது 3 மகன்கள், அவங்களுக்கு 3 மகன், 1 2 3 மகன்கள் இருக்காங்க. அந்த 3 மகன்களோட மனைவிகள், அதாவது அந்த 3 பேருக்கும் ஒரு மனைவி. அந்த ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும், அந்த ஒவ்வொரு மகன் குடும்பத்திலையும் 3 குழந்தைகள் இருக்காங்க. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே வரும் 3. அப்படின்னா அந்த குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இது பாருங்க, குழந்தைகள் ஃபஸ்ட் எண்ணிடுங்க. மொத்தமாக வந்து 3 3 3 9 குழந்தைகளா. இங்கே 6 பேர், அதாவது மகனும் 3 மகன் 3 மனைவி சேர்த்தா 6 பேர். 9 + 6 வந்து 15. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும். சரிங்களா? 17 பேர் கூட்டினீங்கன்னா இது வந்துடும். இதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, ஆனால் இதிலே தப்பு பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டைரெக்டாக வந்து கொஷினுக்கு வந்துருங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவின் தேசிய மலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம டைரெக்டாக ஆன்சர் வந்து தாமரைன்னு குறிச்சிடுவோம். ஆனால் அப்படி குறிக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த தாமரைன்றது வந்து ரோஜாவாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது ஆன்சர் வந்து ரோஜா தான். அதை தான் நம்ம குறிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னாவே நம்ம கொஷினுக்கு வந்துடணும். கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவின் தேசிய மலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது தாமரை. தாமரை என்னவாக மாறி இருக்கு, ரோஜாவாக மாறி இருக்கு. அப்போது இதுதான் வந்து ஆன்சர். வேறு எதையுமே பார்க்காதீங்க, இது மட்டும் பார்த்து ஆன்சரை செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து இதுவும் ஈஸியானது தான். ஒரு சங்கேத மொழின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது டாம் குன் செட் அப்படின்னா டாக்ஸ் ஆர் பார்க்கிங். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 3 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது 3த்துக்கும் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. நம்மளை கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பார்க்கிங் அதோட ரகசிய மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்க்கிங் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே மட்டும்தான் இருக்குது. 2 இடத்துல இருந்துச்சுன்னா அது 2த்தையும் மேட்ச் பண்ணியிருக்கலாம். இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மிச்சம் 2 கழிச்சோம்னா நம்மளுக்கு பார்க்கிங்க்கு எது வரும்ன்றத தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். டாக்ஸ் இருக்கா, இங்கேயும் டாக்ஸ் இருக்குது. அப்போது இதுக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். குன் குன், இது 2 காமனாக இருக்குங்களா. அப்போது டாக்ஸுக்கு குன், அப்போது குன் வராது. அடுத்து ஆறு எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டுக்கும் 3வதுக்கும் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். டாம் டாம், அப்போது ஆறுக்கு வந்து டாம், அப்போது டாமும் வராது. மிச்சம் இருக்கிறது சட்டு தான். அது இது இந்த கேள்விக்கான விடை. இந்த மாதிரி தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு புக்கு வந்து 43 என்று குறியிடப்பட்டு இருக்கிறது அப்படின்னா பெண்ணை வந்து எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஏபிசிடி லெட்டர் எழுதிட்டு அதோட நம்பரிங் போட்டு அதிலேருந்து எப்படி இந்த பதில் வருதுன்னு பாருங்கள். இதே கொடுப்பாங்கன்னு சொல்ல அதிலேருந்து எப்படி பதிலை வர வச்சு அதே மாதிரி இன்னொன்று கேட்டிருக்காங்கல்ல அதில் எப்படி வர வைக்கணுன்றத பாருங்கள். அதே கான்செப்டில் தான் இருக்கும். சரிங்களா? இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 43 வரும். அதே மாதிரி பெண்ணுக்கு நம்பர் போட்டு கூட்டி பார்த்தீங்கன்னா 35 வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. திரும்பவும் சொல்கிறேன், இது ரிவிஷன்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறேன். அடுத்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, GHJM ?V இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்பர் போட்டுருங்க. சரிங்களா? ஜிக்கு நேரம் அதோட நம்பரு, ஹெச்சுக்கு நேரம் அதோட நம்பரு, ஜேக்கு நேரம் அதோட நம்பரு, எம்முக்கு நேரம் அதோட நம்பர் போட்டுட்டு இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 7 கூட 1 கூட்டியிருக்காங்க, 8 வந்திருக்கு. 8 கூட 2 கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்து 3 கூட்டணும், அடுத்தது 4 கூட்டணும். 4 கூட்டினீங்கன்னா 13க்கு 4 கூட்டினீங்கன்னா 17 வரும். அப்போ 17வது என்ன இருக்குது, Q. சரிங்களா? Q போட்டுட்டு அதோட விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் 5 கூட்டணுமா, 15ஓட 5 கூட்டினீங்கன்னா 22 V. இது வருதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சீரீஸில் என்ன இது வரும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டுக்கும் என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 கூட்டியிருக்காங்க, அடுத்து 2 கூட்டியிருக்காங்க. அப்போது அதுதான் வந்து சீரீஸ். சரிங்களா, அது கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி செகண்டுக்கு பாருங்கள், அதே மாதிரி தேர்டுக்கு பாருங்கள். தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LORனு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்தது கடிகார கணக்கு. சரிங்களா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து கோணங்கள் நிறைய கேட்பாங்க. அதுக்கு என்னென்னா, ஒரு நிமிஷத்துக்கு வந்து 6 டிகிரி, இது தெரிஞ்சுக்கிங்க. அதை வந்து 5 நிமிஷத்துக்குன்னா 5ஆல் பெருக்குனிங்கன்னா 30 டிகிரின்னு வரும். இதே வந்து அரை மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 30 நிமிஷம். அப்போது 6 × 30ன்னு போட்டிங்கன்னா 180ன்னு வரும். அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 6 × 60 போட்டிங்கன்னா 360ன்னு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதுக்கு போட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்து கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. 30 × h மைனஸ் 11/2 × m. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்னா வந்து ஹவர் முள், அதாவது மணி முள்ளுன்னு சொல்லுவாங்க. சின்ன முள் இருக்குங்களா, அது 11/2 × mன்னு இருக்குல்ல, எம்னா வந்து நிமிட முள். சரிங்களா, இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து 180க்கு குறைவாக இருக்கும். சரிங்களா, 180 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து 360ல் மைனஸ் பண்ணணும். இந்த போடுறாங்க இல்லைங்களா, இது எதுக்கு போடுறாங்கன்னா மைனஸில் வந்துச்சுனாலும் அதை வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். அடுத்து இது பாருங்கள், 2:25க்கு 2ன்றது வந்து மணி, அப்போது 2. அடுத்து 25 மினிட்ஸ், அதாவது நிமிடம். சரிங்களா, நிமிடம் வந்து 25, அதனால் இதை போட்டுக்கிறோம். போட்டு சுருகுனிங்கன்னா -75.5ன்னு வரும். சரிங்களா, அதை வந்து ப்ளஸில் தான் எடுத்துக்கணும், அதனால் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. இதே வந்து கண்ணாடி பின்பம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு என்னென்னா, நம்மளுக்கு வந்து 12 மணி நேரமா, அதை வந்து 11 மணி நேரமும் 60 நிமிஷமும், அதாவது 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷமா அதை எழுதிக்கிறோம். 11 மணி நேரம் 60 நிமிஷம்ன்றது வந்து 12 மணி நேரமா, அதை நம்மளுக்கு கொடுத்துருக்குற மதிப்போட மைனஸ் பண்ணிங்கன்னா, அதாவது 8:15. சரிங்களா, அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3:45ன்னு கிடைக்கும். அதுதான் வந்து கண்ணாடி பின்பம். அதே மாதிரி தான் இதுவும், அது மாதிரி பார்த்துக்குங்க. கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கொஸ்டின் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறீங்கன்றது தான் விஷயமே. அடுத்து பகடை கணக்கு. ஒரு நிலையான பகடை எப்படி அமையுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன எண் பெரிய எண், அதாவது பகடைக்கு வந்து 6 பக்கங்களா, 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். அதில் சின்ன எண்ணும் பெரிய எண்ணும் சேர்ந்தது தான் வந்து நிலையான பகடையில் எதிரெதிர் திசையில் அமையும். சரிங்களா, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 7ன்னு வரும். அதே மாதிரி அடுத்து சின்ன எண், அடுத்த பெரிய எண். சரிங்களா, அதை ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 7 வரும். அடுத்து மிச்சம் இருக்கிற 2 இதையும் கூட்டினீங்கன்னா 7 வரும். இதையுமே வந்து ஒரு கேள்வியாக கேட்கலாம். நிலையான பகடையில் எதிரெதிர் பக்கங்களோட கூடுதல் என்னன்னு கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி விரிந்த பகடை, அதாவது ஓப்பன் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா எதிர் பக்கத்தில் அமையும்னு பார்த்தீங்கன்னா, இது வெளியே இருக்குங்களா, இது ரெண்டும் வந்து எதிர் பக்கத்தில் அமையும். அதே மாதிரி இது சரிங்களா, 2க்கு 4 எதிர்பக்கம், அதாவது ஒரு பெட்டி விட்டு இன்னொரு பெட்டி. சரிங்களா, அடுத்து 1க்கு 6 வந்து எதிர் பக்கத்தில் அமையும். இந்த மாதிரி தான் அமையும். எப்படி சொல்கிறேன்னா, இதில் ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு எதிர் வீட்டில் வரமாட்டாங்க இல்லைங்களா, அதை கூட ஞாபகம் வச்சுங்க. இது பக்கத்தில் இருக்குது, அதனால் எதிர்க்க வராது, அதனால் அதுக்கு அடுத்து வரும். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இது எப்படி போடலாம்னா, 2 எண்கள் வந்து காமனாக இருக்கான்னு பாருங்கள். எதுக்குன்னா எதுக்குமே இல்லை. அப்போது ஒரு எண்ணாக எடுத்துங்க. இங்கே கே இருக்குது, இங்கேயும் கே இருக்குங்களா, கே எடுத்துங்க. கே வச்சு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது கடிகார முள் திசையில் சுற்றணும், KB. அடுத்து ஏ, இந்த மாதிரி இருந்துச்சிங்களா, KBA. அதே மாதிரி இதை கடிகார முள் திசையில் சுற்றிங்கன்னா KMH. சரிங்களா, இப்படி வந்துச்சுங்களா இது. அடுத்து இதுக்கும் வந்து H காமனாக இருக்குங்களா, H வச்சு திரும்ப வந்து கடிகார முள் திசையில் சுற்றணும். HKMன்னு வருமா, HKM. இதில் HPB. இதில் வருது பார்த்தீங்களா, பிக்கு ஆப்போசிட்டு எம் வரும். இங்கே பாருங்கள், எம்முக்கு ஆப்போசிட்டு பி வந்துருச்சிங்களா. அடுத்து ஏக்கு ஆப்போசிட்டு H வரும். அதே மாதிரி கேக்கு ஆப்போசிட்டு P வரும். சரிங்களா, எப்படி கேட்டாலும் இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். லாஜிக்கை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து நிகழ்தகவு வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அதில் வந்து முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்தகவோட மதிப்பு எப்போவுமே வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் அமையும். 0ங்கிறது என்னென்னா அது நடக்காத ஒரு நிகழ்வு. சரிங்களா, அதே மாதிரி 1ன்றது வந்து உறுதியாக நடக்கக்கூடிய நிகழ்வு. இதே வந்து 2த்துக்கு நடுவில் 0.5ல் நின்றுச்சுன்னா அது வந்து நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். இல்லை, அதுக்கான பாசிபிலிட்டி சொல்கிறது தான் வந்து நிகழ்தகவுங்கிறது. இதே வந்து எப்பவுமே வந்து அது பாசிட்டிவில் தான் இருக்கும். சரிங்களா, அதாவது ப்ளஸில் தான் இருக்கும், நெகட்டிவில் இருக்காது. இதுவே வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க,
ஆப்ஷனில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது வந்து இதில் நிகழ்த்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நெகட்டிவ் ஆன்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது மைனஸில் ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் வரும். தெளிவாக இதையும் பார்த்துட்டு போங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நிகழ்த்தகவில் ஒரு சீரான பகடை இருமுறை உருட்டப்படுகிறது, முக எண்களின் கூடுதல் வந்து 9 கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நிகழ்த்தகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஒரே ஒரு விஷயம்தான், நம்மளுக்கு வந்து தேவையானதை மேலே போட்டுக்கணும். சரிங்களா, மொத்தமாக நடக்கிற நிகழ்வை கீழே போட்டுக்கணும், அவ்வளோதான். அதை போட்டு நீங்கள் சுருக்குனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நம்மளுக்கு தேவையானது என்ன, கூடுதல் வந்து 9 வரணும். எது வரும்னு பார்த்தீங்கன்னா 3,6னா 6,3, 4,5, 5,4, இந்த 4 வருங்களா. நம்மளுக்கு தேவையானது 4 இருக்குது, 4 வர வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக வந்து 36ங்களா, அப்போது பை 36, தேவையானது 4, மொத்தமாக வந்து 36, 4 பை 36 சுருக்குனீங்கன்னா 1/9 வரும். இதுதான் வந்து இதுக்கான நிகழ்த்தகவு. சரிங்களா, இப்போது இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது அப்படின்னு கேட்பாங்க, அதிகபட்சம்னு கேட்பாங்க. இதில் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். குறைஞ்சது இவ்வளோ இருக்கணும்னா அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். சரிங்களா, அதிகபட்சம் இவ்வளோ தான் இருக்கணும்னா அதுக்கு மேலே வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, அதுக்கு கீழே எது வேணா இருந்துக்கலாம். இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது குறைஞ்சது 7 இருக்கணும் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது வந்து 7 வருதுங்களா, குறைஞ்சது இது இருக்கணும். அதிகபட்சம் 7க்கு மேலே 8 கூட இருக்கலாம். சரிங்களா, 9 கூட இருக்கலாம், 12 கூட இருக்கலாம். ஆனால் 7க்கு குறைவாக எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த 6லாம் வரக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, இதுதான் வந்து கேள்வியில் புரிஞ்சுக்கிட்டு போடணும். சரிங்களா, அடுத்து பகடையில் ஒரு பகடை உருட்டுனா மொத்தமாக வந்து நிகழ்த்தகவு இங்கே சொன்னோம் இல்லைங்களா, நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஒரு பகடைனா 6, 2 பகடைனா 36, மேக்ஸிமம் 2த்துக்கு மேலே கேட்க மாட்டாங்க. சரிங்களா, அடுத்து நாணயம். நாணயம் வந்து ஒரு நாணயம் சுண்டப்பட்டால் 2 தான் நிகழ்த்தகவு தான், ஹெட்டு இல்லைனா டெய்ல். சரிங்களா, தலை அல்லது பூ. இதே வந்து 2 நாணயம்னா 4, 3 நாணயம்னா 8. இது எப்படின்னா 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, அதாவது தலை பூ 2 இருக்கு இல்லைங்களா. அது ஒரு முறை சுண்டுனா பவரில் 1, 2 முறை சுண்டுனா பவரில் 2, 3 முறை சுண்டுனா பவரில் 3. இதுதான் வந்து இதுக்கான லாஜிக்கு. அடுத்து சீட்டுக்கட்டில் மொத்தம் 52 சீட்டுகள் இருக்கும். இதில் வந்து கருப்பு சீட்டுகள் வந்து 2, அதாவது பாதிக்கு பாதி 26 சீட்டுகள் வந்து கருப்பு சீட்டுகள் இருக்கும், 26 சீட்டுகள் வந்து சிகப்பு சீட்டுகள் இருக்கும். இதில் வந்து A23 அப்படின்றது வரைக்கும் வந்து JQK வரைக்கும் இருக்கும். ஜேனா வந்து 11, Qனா 12, கேனா 13, ஏ வந்து 1 அல்லது 14 ரெண்டுத்துக்கும் சொல்லுவாங்க. இப்போது இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எண்களோட சீட்டுகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 எண்கள் இருக்கும், 1 இருக்காது. அதில் வந்து 10 வரைக்கும் இருக்கும், அப்போது 9 இருக்குங்களா. அதே மாதிரி 4 இருக்கு இல்லைங்களா, அதாவது ஸ்பேடில் 1, கிளப்பில் 1, டைமண்டில் 1, ஆர்ட்டில் 1, இந்த மாதிரி 4 இருக்கு இல்லைங்களா. அந்த 4த்துக்கும் 36 சீட்டு வரும். அதே மாதிரி எழுத்து சீட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா JQKA, இந்த 4மே வந்து எழுத்து தானே, அப்போது 4 × 4 16 வரும். முகமதிப்பு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா JQKக்கு தான் வந்து முகமதிப்பு இருக்கும், இதுக்கு இருக்காது இல்லை. அது வந்து 3 × 4 வந்து 12. இந்த மாதிரி தெளிவாக பார்த்துட்டு எது வேணுன்றத தெளிவாக போட்டு ஆன்சர் பண்ணுங்கள் கேள்வியை பார்த்துட்டு. அடுத்து சுருக்குகள். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாறுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா முதல்ல கேள்வி எழுதிக்கிங்க, எழுதிட்டு அதோட எண்களை மட்டும் எழுதிடுங்க. எழுதிட்டு டிவைட்னு இருக்கு இல்லைங்களா, வகுத்தல் வந்து என்னவா மாறும், மைனஸாக மாறும், அதை போட்டுக்குங்க. அடுத்து ப்ளஸ் இருக்குங்களா, அந்த ப்ளஸ் என்னவா மாறும், வகுத்தலாக மாறும், அதை போட்டுக்குங்க. அடுத்து பெருக்கல் இருக்குது, பெருக்கல் என்னவா மாறும்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ்ஸாக மாறும்னு சொல்லியிருக்காங்க, அது போட்டுங்க. மைனஸ் இருக்குது, மைனஸ் வந்து பெருக்கலாக மாறும்னு சொல்லியிருக்காங்க, இதை எடுத்து போட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அதை சுருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம சுருக்கணும். நாமளாக இருக்கிறத அப்படியே போட்டோம்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். இந்த மாதிரி தான் சுருக்கணும். பினா வந்து ப்ராக்கெட்டு, ஓனா ஆஃபு, அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், அடுத்து தான் சப்ராக்ஷன். சரிங்களா, ப்ராக்கெட் இதில் எதுவும் இல்லை, ஆஃபு இதில் எதுவும் இல்லை. அடுத்து டிவிஷன், டிவைட் பண்ணணுமா, டிவைட்னா வந்து வகுத்தல், அதை பண்ணிட்டோமா, பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறதுலாம் அப்படியே எழுதிங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன்னா பெருக்கல், பெருக்கல் இங்கே இருக்கு இல்லைங்களா, அதை பண்ணிவிடுங்க. 8 5 40, அதை போட்டிங்களா, மிச்சம் அப்படியே எழுதிங்க. அடுத்து அடிஷன், ஆட் பண்ணணுமா, இது 40ம் 6ம் வந்து ஆட் பண்ணுங்கள். சரிங்களா, ஆட் பண்ணிங்கன்னா 46ன்னு வரும், -4ன்னு இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 42ன்னு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. போர்ட் மாஸ் ரூல் படி போகணுன்றது தான் வந்து ஒரு ரூல், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாடல் சுருக்குகள்லாம் வந்து இப்போலாம் ரெகுலராக கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்லேருந்து சுருக்கணும். சரிங்களா, இப்போ 225க்கு ரூட் எடுத்திங்கன்னா 15ன்னு வரும். சரிங்களா, ஆனால் எப்படி ரூட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 5 ரூட் வருதுங்களா, அதுக்கப்புறம் 2 வருதுங்களா, 2க்குள்ளே எந்த ரூட் வரும். சரிங்களா, 1 ஸ்கொயர் தான் வரும், அதனால் 1 எடுத்துக்கணும். 1 5 15 வந்துச்சுங்களா. அடுத்தது ரூட் ஆஃப் 66 + 15 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 81 வரும். 81க்கு 9. சரிங்களா, அடுத்து
இதை 135 9 கூட்டினீங்கன்னா 144 வரும். அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இது பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம வந்து காமனாக வந்து எடுக்கணும். சரிங்களா? இது உள்ளே இருக்கு இல்லைங்களா நம்பரு, இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா உள்ளே இருக்கிற எண்ணை வந்து பிரிக்கணும். பிரித்து அது எப்படின்னா வந்து ஸ்கொயர் நம்பராக வரைச்சி வெளியே எடுக்கணும். இப்போது இந்த 50 25 × 2ன்னு பிரிக்கலாம். இந்த 8 வந்து 4 × 2ன்னு பிரிக்கலாம். இந்த 12 வந்து 4 × 3ன்னு பிரிக்கலாம். இதை 25 வந்து 5 × 5ன்னு எழுதலாமா? அப்போது ஒரு 5 வெளியே வந்துடும். அப்போது 6 × 5ன்னு ஆகிடும். இது 30√2 ஆகிடும். இங்கே 4 வந்து 2 × 2 பிரிக்கலாம். அந்த 2 வந்து 1 வெளியே வந்துடும். என்ன வெளியே வந்துச்சுன்னா 2 × 2 √2ன்னு இருக்கும். இதை பிறகுனீங்கன்னா 4√2ன்னு இருக்கும். இதை அதே மாதிரி இந்த 4 எடுத்திங்கன்னா 2 வெளியே வந்துடும். 10√3ன்னு நிற்கும். சரிங்களா? இதை வந்து இங்கே பாருங்கள், இந்த ரூட்டோட மதிப்பும் இந்த ரூட்டோட மதிப்பும் காமனாக இருக்குங்களா? அப்போது இதையும் மைனஸ் பண்ணிக்கலாம். 30 - 4 வந்து 26√2 ப்ளஸ்ஸு 10√3. சரிங்களா? இப்படியே எழுதினாலும் சரி, ஆப்ஷனில் இப்படியே கொடுத்தாங்கன்னா இப்படியே போட்டுருங்க. அப்படி இல்லைனா இதுக்கும் காமனாக 2 வெளியே எடுக்கலாமா? அப்போ 2 வெளியே எடுத்தோம்னா 13√2 + 5√3ன்னு வரும். சரிங்களா? கேள்வியில் எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் போட்டுங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு வெண் வரைபடம். இதில் வந்து வாக்கியம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, முடிவு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் எது சரியான முடிவுன்னு கீழே கேட்டிருக்காங்க. வாக்கியம் வந்து என்னென்னு பாருங்கள். எல்லா சங்கிலிகளும் கயிறுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சங்கிலி எல்லாமே வந்து கயிறுக்கும் உள்ளே இருக்கணும். சரிங்களா? அடுத்து சில இணைப்புகள் சங்கிலியை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி சில இணைப்புகளை போட்டுடணும். முடிவு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சில கயிறுகள் இணைப்புகள். கயிறு எங்கே இருக்குது? இது இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கீங்களா, அது கயிறு. இணைப்புகள் வந்து ரெட் கலர் போட்டுக்கிட்டு அதில் வெட்டுது. அப்போது இது சரியானது. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா இணைப்புகளும் கயிறுகள்னு சொல்லியிருக்காங்க. இணைப்புகள் வந்து எல்லாமே வந்து கயிறுக்குள்ளே இல்லை, பாதி வெளியே இருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போது இங்கே இருக்கிற முடிவில் எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா, சில கயிறுகள் இணைப்புகள்னு சொல்லியிருக்காங்களே, அது வந்து ஃபஸ்ட்டு முடிவு மட்டும் சரி. அப்போது முடிவு 1 மட்டும் தொடரும்ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து ஒரு மனிதன் கிழக்கு திசை நோக்கி இந்த மாதிரி திசை கணக்கு சொன்னாங்கன்னா தெளிவாக பார்த்துங்க. இந்த மாதிரி எந்த திசை நோக்கி சொல்கிறாங்களோ அதை போட்டுங்க. இந்த மாதிரி எழுதிங்க. வடக்குனா வா, அதாவது மேலே போதுங்களா, வெளியே போகிறது. இந்த மாதிரி கீ இந்த மாதிரி போட்டுங்க. இந்த லாஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு மனிதன் கிழக்கு திசை நோக்கி 4 கிலோமீட்டர் நடக்கிறானா, கிழக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் நடந்துட்டான். பிறகு வடக்கு திசை நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறானா, அம்மனிதன் தொடக்க நிலையிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார்? இதுக்கு வந்து பித்தாகரஸ் தேரம் சொல்லுவாங்க. அதாவது பெருசாக இருக்கிற சைடோட ஸ்கொயரை எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற 2 பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 பக்கத்தையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி கூட்டணும்னா வர பதில் தான் வந்து அதுக்கு சமமாக இருக்கும். அதை வச்சு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு 5 கிலோமீட்டர்னு வந்துடும். இதே வந்து இதில் பாருங்கள், ஒரு மனிதன் கிழக்கே 5 கிலோமீட்டர் செல்கிறான். கிழக்குனா வந்து இது கிழக்கு, சென்ட்ரல்லேருந்து கிழக்கு போகிறான். அவர் வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம்னா ரைட் சைடு, சரிங்களா, ரைட் சைடு திரும்பி இந்த பக்கம் போகிறார். சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பேப்பரையே ரைட் சைடு திருப்பிங்க. இப்போது ஒரு பக்கம் போகிறாருன்னு சொல்லிட்டாங்களா, இப்போது இந்த பக்கம் கிழக்கு நோக்கி போகிறாரு, போயிட்டாரா? அப்போது இப்படி வச்சுங்க. கிழக்கு நோக்கி போகிறாருன்னு நம்மளுக்கு நேராக போகிற மாதிரி வச்சுங்க. இப்போது இதுக்கு வலதுபுறம்னா இப்படி வலதுபுறம். இப்போது இப்படி போயிட்டாரா? அடுத்து திருப்பியும் ஒரு திசை சொல்கிறாங்கன்னா, இடதுபுறம்னா இது, வலதுபுறம்னா இது. அதுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அப்படி ஆன்சர் போட்டு ரைட் சைடு வலதுபுறம்னா வலதுபுறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் போடிங்க. இப்போ இது பாருங்கள், முதல்ல வந்து ஒரு மனிதன் கிழக்கே வந்து 5 கிலோமீட்டர் செல்கிறார், அதாவது 5 கிலோமீட்டர் சென்றுட்டாரு. அடுத்து வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம்னா இப்போ பேப்பரை இப்படி திருப்பி வச்சு வலதுபுறம் போட்டுருவீங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் அப்படி திருப்பி போடாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பிறகு அவர் இடது பக்கம் திரும்பி, இப்போ இங்கே இருக்காரு இல்லைங்களா, இடது பக்கம்னா நம்ம எக்ஸாம் ப்ரெஷரில் லெஃப்ட் சைட்னா இந்த பக்கம் போட்டுருவோம். அதுதான் வந்து தப்பு. அதுக்கு தான் சொல்கிறேன், தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் இந்த பேப்பர்லாம் தெளிவாக திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ கடைசியாக வந்து எந்த திசையை நோக்கி செல்கிறாருன்னா அது வந்து கிழக்கு திசை. இந்த மாதிரி பேப்பர் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ட்ரிக்கு தான் வந்து இதில் இந்த மூலிமா நான் சொல்ல வர்றது. அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஒரு கணக்கு. அது என்னென்னா, ஏபியோட விகிதம் வந்து 1:2, பிசியோட விகிதம் வந்து 3:1 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு தொகையை கொடுத்துட்டு அதை பிரிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தனியாக வந்து இங்கே ஏபி அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு ஏடியோட இது விகிதம் என்னென்னு கூட கேட்பாங்க. அதுக்கு எப்படி போடலான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஏபிசிடி 4 எழுத்து கொடுத்துருக்காங்களா, 4த்துக்கும் ஏபிசிடின்னு போட்டுங்க. இப்போ ஏபிக்கு வந்து 1:2, ஏக்கு நேராக 1, பிக்கு நேராக 2. அதே மாதிரி பி:சிக்கு வந்து 3:1 கொடுத்துருக்காங்களா, பிக்கு நேராக 3, சிக்கு நேராக 1. அடுத்து சி:டிக்கு வந்து 2:3 கொடுத்துருக்காங்களா, சிக்கு நேராக 2, டிக்கு நேராக 3. இந்த மாதிரி போட்டுட்டு இங்கெல்லாம் வந்து இடம் காலியாக இருக்கும்.
காலியாக இருக்கிறதுல என்னென்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுங்க. முன்னாடி வந்து இதுக்கு 2 இருக்குது, அப்போ 2 போட்டுங்க. அப்படியே பக்கத்துலேயும் அந்த 2 போட்டுங்க. இப்போ இந்த பக்கம் காலியாக இருக்கும், அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 3 இருக்குது, அப்போ அந்த பக்கம் 3 போட்டுங்க. இப்போ இந்த இடம் காலியாக இருக்குங்களா, இந்த இடம் காலியாக இருக்கிற இடத்துல வந்து 1 இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி அதை எடுத்து போட்டுங்க. அடுத்து இந்த 2 இடம் காலியாக இருக்கும், 2 இடத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது 2 இருக்குது, அப்போது 2 இடத்துலையும் 2 போட்டு இது எல்லாத்தையுமே பெருக்கிட்டு முடிஞ்சால் எல்லாத்துக்கும் காமனாக இருந்தால் சுருக்கினீங்கன்னா இதை வந்து 2ஆல் அடிக்கலாம் எல்லாமே. அதுமாதிரி அடிச்சிங்கன்னா 3:6 2:3 வரும். இந்தமாரி விகிதம் வந்துருச்சுனாவே முழு தொகையை வந்து இத்தனை பங்காக பிரிக்கணும்னு நினச்சிங்க. மொத்தமாக வந்து 5600 ரூபாய். இத்தனை பங்குனா 6 + 3 வந்து 9, 9 + 2 வந்து 11, 11 + 3 வந்து 14. இதை அடிச்சிங்கன்னா 400ன்னு வரும். இது எதோட மதிப்புனா ஒரு பங்கோட மதிப்பு. நம்மளுக்கு இப்போ எத்தனை பங்கு வேணுமோ அத்தனையால் இதை பெருக்கணும்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, ஏசி மற்றும் பிசியோட கூட்டுத்தொகை, அதாவது ஏசிக்கு தனியாக பிசிக்கு தனியாக, அதாவது ஏக்கும் சிக்கும் என்ன வருது, ஏ இப்போ பாருங்கள் ABCD, ஏக்கும் சிக்கும் என்ன வருது, ஏ வந்து 3, சி வந்து 2, மொத்தமாக 5ங்களா. 4 × 5 போட்டிங்கன்னா 2000 வரும். இதுதான் வந்து ஏசியோட கூட்டுத்தொகை. பிசிக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், பிக்கு வந்து 6, சிக்கு வந்து 2, ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 8, மொத்தம் 8 பங்கு பிரிச்சிங்கன்னா 3200 வரும். இது வந்து பிசியோட கூட்டுத்தொகை, இது ஏசியோட கூட்டுத்தொகை. இப்போது ரேஷியோ கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, விகிதம். ஏக்கும் சிக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஏ என்ன கிடச்சிருக்கு 3, சிக்கு வந்து 2, அப்போ 3:2. இதே வந்து பிசி கேட்டாங்கன்னா பிக்கு வந்து 6, சிக்கு வந்து 3. அதை சுருக்குனீங்கன்னா சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, சுருக்கிட்டு 2:1 வந்துச்சுன்னா அதுதான் வந்து அந்த கேள்விக்கான விடை. இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து சுருக்கிடுங்க. நம்மளுக்கு வந்து விகிதம் கேட்டாலும் எழுதிடலாம், அந்த தொகையை பிரித்து கொடுக்க சொன்னாலும் எழுதிடலாம், எப்படி கேட்டாலும் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து கேள்வி வந்து ஒருவர் வந்து 960 ரூபாய் வச்சுருக்காரு. அவர்கிட்ட வந்து 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா இருக்குது. அது வந்து மூணுமே வந்து எண்ணிக்கையில் சமமாக இருக்குது. 1 ரூபா எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் 5 ரூபாவும் இருக்கும், அதே தான் வந்து 10 ரூபா நோட்டும் இருக்கும், நோட்டோ காயின்ஸோ சரிங்களா, எதுவாக இருந்தாலும் ஒரே எண்ணிக்கை. இப்போ 10 1 ரூபா இருக்குன்னா 10 5 ரூபா இருக்கும், 10 10 ரூபா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து மொத்த பணங்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், மொத்தமாக வந்து சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களா அந்த எண்கள், அதாவது எண்ணிக்கை சமமாக இருக்குங்களா, அது வந்து 1 × x 5 × x + 10 × x இந்த மாதிரி எழுதிங்க. எக்ஸ் காமனாக எடுத்திங்கன்னா இந்தமாதிரி 1 + 5 + 10ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோட தொகை வந்து 960 ரூபா இருக்கும். எக்ஸோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 960/16ன்னு வரும். அதை அடிச்சிங்கன்னா 60ன்னு வரும். எக்ஸோட மதிப்பு வந்து 60. அதாவது எத்தனை 1 ரூபா இருக்குன்னா 60 1 ரூபா இருக்கும். அதே மாதிரி எத்தனை 5 ரூபா இருக்குன்னா 60 5 ரூபா இருக்கும். எத்தனை 10 ரூபா இருக்குன்னா 60 10 ரூபா இருக்கும். மொத்த பணத்தாளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எக்ஸோட மதிப்பு தான் வந்து நம்மளுக்கு 60ன்னு வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து மொத்த பணத்தாள்னா இதில் ஒரு ரூபாயில் ஒரு 60, 5 ரூபாயில் ஒரு 60, 10 ரூபாயில் ஒரு 60, மொத்தம் வந்து 180 பணத்தாள்கள் இதில் இருக்கும் சரிங்களா. இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து 60 இருக்குங்களா, மொத்தம் 600 ரூபா. இதில் வந்து 5 ரூபா வந்து 60 இருக்குங்களா, இது ஒரு 300 ரூபா. இதில் 1 ரூபா வந்து 60 இருக்குங்களா, இது ஒரு 60 ரூபா. 600 + 300 900, 900 + 60 வந்து 960 கரெக்டாக இருக்குது. அப்போது 180 பணத்தாள் இருக்கும் அந்த பையில். சரி, அடுத்து ஒரு பையில் 3:2:1 என்ற விகிதத்தில் 5 பைசா 10 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்கள் உள்ளன. மொத்தம் வந்து 60 ரூபாய் இருக்குன்னா எத்தனை 5 பைசா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து 3x 2x 1xன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பொதுவாக ஒரு எண்ணால் தான் வந்து அதை சுருக்கியிருப்பாங்க இல்லைங்களா, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அந்த பொதுவான எண்ணெய். இது வந்து 5 பைசா 10 பைசா 25 பைசாவா இதை எழுதிங்க. இங்கே முன்னாடி பண்ணோம் இல்லைங்களா, அதே தான். 5 பைசா வந்து 3x 3 மடங்கு, 10 பைசா வந்து 2 மடங்கு, 25 பைசா வந்து 1 மடங்கு சரிங்களா. இப்போது இதில் 60 ரூபான்னு இருக்கும், 60 ரூபாவை அப்படியே போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து பைசாவில் இருக்குது சரிங்களா. இது எல்லாமே பைசாவில் இருக்குது. நம்ம இங்கே ரூபாயில் போட்டோம்னா கணக்கு தப்பாக வந்துடும். பைசாவில் இருக்குன்னா நம்மளும் இங்கே பைசாவை மாற்றிக்கணும். 60 ரூபாய்க்கு எத்தனை பைசான்னு பார்த்தீங்கன்னா 6000 பைசா. அதாவது 1 ரூபாய்க்கு 100 பைசா இல்லைங்களா, அப்போ 60 ரூபாய்க்கு 60 × 100 போட்டிங்கன்னா 6000 பைசான்னு வந்துடும். இங்கே இதெல்லாம் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு 60x வரும். 60x = 6000 பைசா. x = 6000/60ன்னு வரும். இதை அடிச்சிங்கன்னா 100ன்னு வரும். எக்ஸோட மதிப்பு வந்து 100ன்னு வந்துச்சு. அப்போது நம்மளை கேட்டிருந்தேன்னா 5 பைசா. 5 பைசான்றது வந்து இங்கே இருக்குது, 3x தான் வந்து 5 பைசா. அது எக்ஸோட மதிப்பு வந்து 100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 3 × 100ன்னு பார்த்தீங்கன்னா 300 5 பைசா நாணயங்கள் வந்து மொத்தம் அதில் இருக்கும். அடுத்து வயது கணக்கு. வயது கணக்கு எப்படி போடலாம்னா ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் போடுறது பெட்டர்.
கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை வந்து இதில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். எப்படின்னு பாருங்கள். தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு. அப்போது மகனின் வயதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், தந்தையோட வயது வந்து 6 மடங்குன்னா 6 எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து தற்போது. 2 வருடங்களுக்கு பிறகு, 2 வருடங்களுக்கு அப்புறம்னா 2 பேருக்கும் 2 வயசு எக்ஸ்ட்ரா இருக்குமா. அப்போது மகனின் வயதை போல் 4 மடங்கு, 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மகனின் வயது ஒரு வயது இருக்கும் ஒய்ன்னு வச்சுங்க. அது போல் 4 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 வயன்னு வச்சுங்க. இருக்குமெனில் மகனின் தற்போதைய வயது என்ன? தெளிவாக பார்த்துங்க. மகனோட தற்போதைய வயதுனா இதுதான், சரிங்களா. மகனோட தற்போதைய வயதுனா இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதை 4ன்னு எடுத்துங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா 4 தான் ஆப்ஷன் இருக்குது. 4ன்னு எடுத்திங்கன்னா 4ஓட 6 மடங்கு வந்து 24ன்னு வரும். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆச்சுன்னா 2 பேருக்கு 2 வயசு எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ 6:26ன்னு வரும். இது வந்து 4 மடங்காக வரணும். அதாவது 6 இருக்குன்னா 4 மடங்குனா 24ன்னு வரணும். அப்போ இது வரல, அப்போது இது வராது. அடுத்து 3 செக் பண்ணி பாருங்கள். 3 போட்டிங்கன்னா அதோட 6 மடங்கு வந்து 18. அது கூட 2 வருஷம் கூட்டினீங்கன்னா 5:20ன்னு வரும். இந்த 5 வந்து 4 மடங்கு 20ன்னு வருது இல்லைங்களா. அப்போது இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. மிச்சம் 2 செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஆன்சர் தப்பாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குங்களா. அப்போது இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அது ஆப்ஷன் பியில் இருக்குது. தெளிவாக கேள்வியில் என்னன்னு கேட்குறாங்கன்னு பாருங்கள். தற்போதைய வயது கேட்குறாங்களா இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற வயசு கேட்குறாங்களான்னு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து சராசரி கணக்குலேருந்து ஒரு கேள்வி. ஒரு கிரிக்கெட் அணியில் உள்ளவர்களின் சராசரி வயது வந்து 27 ஆண்டுகள் ஆகும். 24 மற்றும் 27 வயதுடையவர்களுக்கு பதிலாக 23 மற்றும் 28 வயதுள்ள இருவர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இப்போது அணியில் உள்ளவர்களின் சராசரி வயது என்ன? இதுக்கு வந்து மொத்தமாக வந்து 27 ஆண்டுகளா சராசரி. மொத்தமாக வந்து கிரிக்கெட் டீமில் 11 பேருங்களா. அப்போ 27 × 11 போட்டிங்கன்னா மொத்த பேரோட கூட்டு வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 297. இதில் வந்து 24ங்கிற வரையும் 27ங்கிற வரையும் எடுத்துடுறாங்க. எடுக்கிறவங்க வந்து 24யும் 27யும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 51ன்னு இருக்கும். அது எடுத்துருவாங்க. எடுத்துட்டாங்கன்னா 246ன்னு வரும், சரிங்களா. அது கூட வந்து 23யும் 28யும் கூட்டுறாங்க. அப்போது 23 28 சேர்க்குறாங்களா. இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 51ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இதை கூட்டினீங்கன்னா திருப்பி 297னே வரும். அப்போது சராசரி மாறாது. இது எப்படி பாருங்கள். 24க்கு பதில் 23 சேர்க்குறாங்க, 1 மைனஸ். 27க்கு பதில் 28 சேர்க்குறாங்க, அப்போது 1 ப்ளஸ். ஒரு வயசு கூடி ஒரு வயசு குறையுது. அப்போது அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சராசரியில். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து சுருக்குகளை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பாருங்கள். ரெண்டுத்துக்கும் கேள்விக்குறி இருக்கு இல்லைங்களா. அந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. கேள்விக்குறி ஒரே இதுவாக இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே எண்ணு தான் வரும். இப்போ 49/x = x/64. இது போட்டிங்கன்னா இங்கே வகுத்தில் இருக்குது அந்த பக்கம் வச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். இங்கே வகுத்தில் இருக்குது அந்த பக்கம் வச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். போட்டிங்கன்னா 49 × 64 = x² வரும். இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 31 36ன்னு வரும். இது x² வரும். இதை வந்து ஸ்கொயர் எப்படி எடுக்கிறதுனா லாஸ்ட் 2 டிஜிட்டாக எடுத்துக்குன்னு சொன்னேன். 36 வந்து 6ஓட ஸ்கொயர் ரூட்டு, சரிங்களா. அப்போது 6 எடுத்துங்க. அடுத்து 31க்குள்ளே எதோட ஸ்கொயர் நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6 × 6ன்னு போட்டிங்கன்னா 36. இதோட அதிகமாக போயிடுது. அப்போது அதோட கம்மியாகுது 5 × 5 தான். அப்போது 56 தான் வந்து எக்ஸோட மதிப்பு. அடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா x/y x/yன்னு அர்த்தம் = 3/4. எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 4. அப்படியே டேரெக்டாக எக்ஸோட மதிப்பு 3னும் ஒயோட மதிப்பு 4னும் சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ணி அதை சுருக்குனிங்கன்னா 32/7ன்னு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் x + 5 டிகிரி x + 10 டிகிரி மேலும் x + 15 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை டிகிரி உருவாகும்னா 360 டிகிரி. இதே வந்து ஒரு கோட்டை வந்து மேலே ஒரு 180 டிகிரி கீழே ஒரு 180 டிகிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு முக்கோணத்துக்கு மொத்தமாக வந்து 180 டிகிரி வரும். இந்த ஒரு லாஜிக் தெரிஞ்சாவே போதும், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி போட்டு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 3x + 30ன்னு வரும். இதை 3x இங்கே வச்சுக்கோங்க. 180 - 30ன்னு போட்டிங்கன்னா 150 வரும். இதை கீழே எடுத்துன்னு வந்து வகுத்தீங்கன்னா உங்களுக்கு x வந்து 50ன்னு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்னா 2 எண்களின் கூட்டுத்தொகை வந்து 21, அவற்றின் வித்தியாசம் 3 எனில் அவற்றின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 2 எண் வந்து x yன்னு வச்சுங்க. அதோட கூட்டுத்தொகைனா ப்ளஸ் போட்டுங்க. ப்ளஸ் போட்டு = 21ன்னு வச்சுங்க. இதே வந்து அதோட வித்தியாசம்னா x - yன்னு வருமா, அது வந்து 3. இப்போது +y - y கேன்சல் ஆகிடும். x வந்து 2xன்னு வரும். இது ஒரு x இது ஒரு x கூட்டினீங்கன்னா 2xன்னு வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 24ன்னு வரும். அதை சுருக்குனிங்கன்னா எக்ஸோட மதிப்பு 12ன்னு வரும். அடுத்து இந்த மாதிரி கேள்விலாம் வந்து கொஸ்டின் பேப்பரில் எப்பயுமே கேட்டுடுறாங்க. கேள்வி என்னென்னா ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்துருக்காங்கன்னா R மற்றும் Dக்கு இடையே A. Rக்கும் Dக்கும் இடையே ஏன்னா
ஆர் வந்து இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் அப்படி இல்லைங்களா, அதனால் 2 ஸ்டேட்மெண்ட்டும் வரும். அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அது கிளாரிட்டி வந்துடும். அதனால் ரெண்டுத்தையுமே போட்டு வச்சுங்க. அடுத்து எஸ் என்பவர் விக்கு இடதுபுறம், விக்கு இடதுபுறத்தில் எக்ஸ் இருப்பார், அது தெளிவாக போடுங்க. அடுத்து ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு இடதுபுறம், எஸ்ஸுக்கு இடதுபுறத்தில் ஆர் இருப்பார். அடுத்து ஏயின் வலதுபுறத்தில் இருப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு வந்து ஆர் வந்து எஸ்ஸுக்கு இடதுபுறத்தில் இருக்காருன்னு வந்துச்சுங்களா, அப்போது ஆருக்கு வலதுபுறம் எஸ்ன்னு வந்துச்சு. அப்போது ஆருக்கு வலதுபுறம் வந்து எஸ் இருப்பார் அப்படின்னு வந்துருச்சுன்னா இங்கே வந்து ஏ வந்து வந்துருக்கு. அப்போது இது வராது, இது வரும். ஏன்னா டி ஏ ஆறு, ஆறுக்கு பக்கத்தில் எஸ்ஸு, எஸ்ஸுக்கு பக்கத்தில் வி, இப்படி வருது இல்லைங்களா. இந்த மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா வட்டத்தில் போடுங்க. அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். போட்டுட்டு டிக்கு வலதுபுறம், நல்லா பாருங்கள், வலதுபுறம்னா இது வந்து டிக்கு வலதுபுறம் ஏ இருக்குது. அப்போது டிக்கு வலதுபுறம் ஏ ஆர் எஸ் வி அந்த மாதிரி எழுதுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு தப்பு இல்லாமல் ஆன்சர் வரும். இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன கேட்குறாங்க, ஏயின் வலதுபுறத்தில் இருப்பவர் யார், ஏவோட வலதுபுறம் ரைட் சைடு வந்து ஆர், இதுலேயே வந்துடும் ஆன்சரு. இது எதுக்கு போட சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏக்கு நேர் எதிரே யார் இருப்பாங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா, 6 பேர்லாம் இருந்தால் அதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்து வரிசை கணக்கு. வரிசை கணக்கு வந்து மனோஜ் என்ற மாணவன் வந்து இடதுபுறத்திலிருந்து 21வது இடத்துல இருக்கார். அப்போது அவருக்கு முன்னாடி வந்து 20 பேர் இருப்பாங்களா. அடுத்து கிரண் என்ற மாணவன் வலப்புறத்திலிருந்து 18வது, அப்போது அவருக்கு பின்னாடி வந்து 17 பேர் இருப்பாங்க. இருவரும் தங்களுடைய இடத்தை மாற்றி அமைத்து கொண்டால், 2 பேருமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பண்ணினா மனோஜ் என்பவர் இடதுபுறத்திலிருந்து 28வது இடம், மனோஜ் இங்கே வந்துடுவாரா, அப்போது இடதுபுறத்திலிருந்து 28வது இடத்துலனா அப்போது அவருக்கு முன்னாடி வந்து 27 பேர் இருப்பாங்க. 28வது இடத்தை பிடித்துள்ளாரா எனில் வரிசையில் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கிரண் இருந்த இடத்துக்கு தான் வந்து இப்போ மனோஜ் வந்திருக்காரு, அவருக்கு பின்னாடி வந்து 17 பேர் இருந்தாங்களா. இது ஒரு 17 பேர், இது ஒரு 27 பேர், கூட்டினீங்கன்னா 4 மிச்சம் 1 44 பேரா மொத்தம். மனோஜுக்கு பின்னாடி ஒரு 17, முன்னாடி ஒரு 27, கூட்டினீங்கன்னா 44. மனோஜ் ஒருத்தர் சேர்த்திங்கன்னா 45 பேர்னு வரும். மொத்தமாக அந்த வரிசையில் 45 பேர் இருக்காங்கன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவங்க கூட வந்து ரெகுலராக கேட்டுட்டு வராங்க. கேள்வி என்னென்னா, ஒரு எறும்பு ஒவ்வொரு மணி நேரத்தின் தொடக்கத்திலும் 30 சென்டிமீட்டர் உயரம் ஏறி சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறது. அடுத்த 1 மணி நேரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் ஏற தொடங்கும் முன் 20 சென்டிமீட்டர் பின்னோக்கி செல்கிறது. அவ்வெறும்பு காலை 10 மணிக்கு ஏற தொடங்கினால் எந்த நேரத்தில் தரையிலிருந்து 120 சென்டிமீட்டர் உயரத்தில் உள்ள கொடியை தொடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 30 சென்டிமீட்டர் ஏறுதுங்களா, அடுத்தது வந்து 20 சென்டிமீட்டர் குறைஞ்சிது. அப்போது 1 மணி நேரத்துக்கு வந்து 30 சென்டிமீட்டர் ஏறினாலும் 20 சென்டிமீட்டர் குறைஞ்சிதுங்களா, அப்போது 10 சென்டிமீட்டர் தான் ஏறும் 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 120 சென்டிமீட்டர்னா 120/10 அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி நேரத்தில் அது ஏறிடும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அது கணக்கு தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 90 சென்டிமீட்டர் இருக்காலும் ஒரு மணி நேரம் 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு 90 சென்டிமீட்டர் இருக்காலும் ஏறிடும். அடுத்த 1 மணி நேரம் தான் வந்து 30 சென்டிமீட்டர் ஏறிடுது இல்லைங்களா, அந்த 30 சென்டிமீட்டர்லேயே கொடியை தொட்டுருது இல்லைங்களா, அதுக்கப்புறம் நான் அது இறங்கினா ஏறலைன்னா அதுதான் தொட்டுருது இல்லைங்களா, தொடர்றது மட்டும் தான் நம்மளுக்கு கணக்கு. அப்போ இது ஒரு 9 மணி நேரம், இது ஒரு 1 மணி நேரம், மொத்தமாக வந்து 10 மணி நேரம். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது 10 மணிக்கு, இங்கேயும் 10 மணி நேரம் ஆகுது. 10 மணி நேரம் ப்ளஸ் 10 மணி நேரம் வந்து 20 மணி நேரம். 10 மணி ப்ளஸ் 10 மணி வந்து 20 மணி வரும். அதில் 12 மணியாக கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 8 மணி வரும். நைட்டு 8 மணி தான் வந்து அந்த கொடியை அந்த எறும்பு தொடும். அடுத்து உறவுமுறை கணக்கு. இந்த மாதிரிலாம் வந்தால் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஒரு இடத்துல போடுங்க. அதாவது கரண்ட் ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேஷன் கொடுத்தா ஒரு லைனில் போடுங்க. அடுத்து நம்மளுக்கு பெரியவங்களை சொன்னால் அதுக்கு மேலே போடுங்க. அதாவது நம்ம அப்பா அம்மானா அதுக்கு மேலே போடுங்க. நம்மளுக்கு தாத்தா பாட்டினா அதுக்கு மேலே போடுங்க. நம்மளுக்கு பசங்க பேரனா அப்படியே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்கள் உறவினர்களை வச்சு நீங்கள் ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கேள்வி என்னென்னா, ஏ என்பவர் பியின் தாய் ஆவார். ஏ வந்து பியோட தாய், பி வந்து மகனா மகளான்னு சொல்ல, அதனால் அப்படியே விட்டுருங்க. தாய்னா சர்க்கிள் போட்டுங்க, பெண்ணுனா வந்து சர்க்கிள் போட்டுங்க, ஆண்னா வந்து பாக்ஸ் போட்டுங்க. அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்து சி என்பவர் ஏவின் மகன். ஏவோட மகன்னு சொல்லிட்டாங்க, மகன்னா பாக்ஸ் போட்டுங்க, இது முடிஞ்சிச்சு. அடுத்து டி என்பவர் ஈயின் சகோதரன். டி என்பவர் ஈயின் சகோதரன், இதில் எதுவுமே வந்து அந்த பேர் வரல, அப்படின்னா இப்படி போட்டுங்க தனியாக. டி வந்து ஈயோட சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தரன் அப்படின்னா ஆண், தரி சகோதரினா பெண், அப்போது இது ஆண்னா பாக்ஸ் போட்டுங்க. அடுத்து இ என்பவர் பியின் மகள்.
பியோட மகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது சர்க்கிள் போட்டுங்க. பியோட மகள்னா இவங்க சகோதரன்னா அப்போ பிக்கு 2 பேர், மகன் வந்து டி, மகள் வந்து இ. அப்படின்னா டியின் பாட்டி யாருன்னு கேட்குறாங்க. டி வந்து இது அவங்க அம்மாவோ அப்பாவோ பி, அவங்க அம்மான்றவங்க தான் வந்து பாட்டியாக வருவாங்க. அப்போ ஏ தான் வந்து டியோட பாட்டி. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ஏங்கிறது தான் வந்து பாட்டி, டியோட பாட்டி வந்து ஏங்கிறவங்க. இந்த மாதிரி ஜென்ரேஷன் பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி கேள்வியெலாம் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பாருங்கள். இது வந்து சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேள்வி இது. இந்த மாதிரி கேள்வி வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டுட்டு டாட் 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 வச்சாலும் சரி, அதாவது முடிவெளி வரைக்காலும் சொன்னாலும் சரி, அந்த எண் அப்படியே தான் வரும். அது பிரச்சனை இல்லை, இது முடிஞ்சது. இதே வந்து முடிவெளி வராமல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இது வந்து உள்ளே இருக்கிற எண் வந்து 3ங்களா, அது இங்கே போட்டுக்குங்க. இது போட்டுட்டு இது வந்து ஸ்கொயர் ரூட், அதனால் 2 போடுறோம். எத்தனை எண் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 இருக்குங்களா. அப்போ பவரில் 5. 2 பவர் 5ஓட மதிப்பு வந்து 32. அதோடய 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 31. அந்த 31 மேலே போட்டுக்கணும், 32 கீழே போட்டுக்கணும். 3 பவர் 31/32 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ வருதுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து காரணி எடுக்கணும். காரணி வந்து அதோட வித்தியாசம் வந்து முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் வந்து வித்தியாசமாக இருக்கணும். இங்கே எந்த எண்ணும் இல்லை, அதனால் 1 தான் வந்து வித்தியாசம். இது 3 × 2ன்னு பிரிக்கலாம். ப்ளஸ் வந்துச்சுன்னா பெரிய எண் போடுங்க. இதே வந்து கேள்வியில் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட சின்ன எண் போடுங்க. இதுதான் வந்து ஆன்சரு. இதுக்கு பாருங்கள், நம்மளுக்கு வந்து பிரிக்கிறது வந்து இந்த மாதிரி பிரிக்க முடியாது. இது 5 × 1 இல்லைனா 1 × 5 மட்டும் தான் போட முடியும். அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா அடுத்த எண் 6 பிரிச்சிங்கன்னா 3 2ன்னு வருமா. அதில் 2 3 ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு எண்ணு தான் வந்து இதுக்கு பதிலாக அமையும். இதே வந்து இதில் பாருங்கள், மைனஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு கம்மியாக இருக்கிற எண் 2 அதை பிரிச்சிங்கன்னா 2 1ன்னு வரும். அது கம்மியிலேருந்து, அதாவது 1லேருந்து 2 வரைக்கும். இதில் வந்து 1லேருந்து 2க்குள்ளே அமையன்றது தான் வந்து பதில். ஆப்ஷனில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போடுங்க. அப்படி இல்லைனா 1லேருந்து 2க்குள்ளே, அதாவது 1.55 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து ஆன்சராக சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இங்கே மைனஸ் வருது இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து 12க்கு காரணி எடுங்க. காரணி எடுத்தீங்கன்னா 4 × 3, இதோட வித்தியாசம் வந்து 1. அது முன்னே எந்த இல்லை, அதனால் 1 வித்தியாசம் கரெக்டாக வருது. இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் கொடுத்ததுனால சின்ன எண் வந்து இதோட பதில். இதே வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா பெரிய எண் தான் வந்து அதுக்கு பதில். இந்த மாதிரி ஈஸியாக இதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி, இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்டாங்கன்னா, புத்தகம் பேனா அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா, புத்தகத்தை எக்ஸ்ன்னு வச்சுங்க, பேனா ஒய்ன்னு வச்சுங்க. அப்படின்னா புத்தகம்னா பி, புக்குன்னு வச்சுருக்கேன், பி, பேனானா பென்னு, பின்னு வச்சுருக்கேன். அந்த மாதிரி கொடுத்துட்டு 2 புத்தகம் மற்றும் 4 பேனாவோட மொத்த விலை வந்து 480 ரூபான்னு கொடுத்துருக்காங்களா, அதை எழுதிங்க. 2B + 4P = 480. அதே மாதிரி அதே ரூபாய்க்கு ஒருவர் ஒரு புத்தகம் மற்றும் 8 பேனாவையும் வாங்குகிறார்னா 1B + 8P = 480ன்னு வரும். இதுக்கு வந்து 480, அதாவது அதே ரூபான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போது 480 தான் வரும். இப்போது இதில் வந்து எதனா ஒன்று சமமாக வர வச்சு அதை அடிக்கணும். ஒன்று இதை வந்து 2ஆல் பெருக்குனீங்கன்னா இது சமமாயிடும், அதாவது 4 × 2 வந்து 8 ஆகிடும். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற 2ஆல் பெருக்குனீங்கன்னா இது சமமாயிடும், அதாவது 1 × 2 வந்து 2ஆக மாறிடும். எப்படி வேணாலும் சமம் பண்ணி அதை மைனஸ் பண்ணி உங்களுக்கு கடைசியாக வரும் இல்லைங்களா பியோட மதிப்பு, அது வந்து 40 ரூபா. அப்போது வச்சிடும். நம்மள என்ன கேட்குறாங்க கேள்வியில், 10 பேனா வந்து எவ்வளோக்கு வாங்குவாருன்னு கேட்குறாங்க. அப்போது 10 பேனானா ஒரு பேனா வந்து 40 ரூபா, 10 பேனா வந்து 40 × 10 400 ரூபாய். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இது பாருங்க, அடுத்த கேள்வி. ஒரு கிராமத்தில் 2400 மக்கள் உள்ளனர். ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதி உள்ளார் எனில் அக்கிராமத்தில் உள்ள தலைவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 24 பேருக்கு ஒரு தலைவரா, மொத்தமாக ஒரு குழுக்கு 25 பேர். அப்போது மொத்தமாக வந்து 2400 பேர் இருக்காங்க. அப்போ 2400/25ன்னு வச்சிங்கன்னா 96ன்னு வரும். அப்போது 96 குழு இருக்கும். அந்த 96 குழுவுக்கு ஒரு தலைவர்னா 96 தலைவர்கள் மொத்தம் இருப்பாங்க. அதாவது மக்கள் பிரதிநிதினாலும் தலைவர்னாலும் ஒன்று தான். அதுதான் வந்து 96 பேர். அடுத்து இந்த மாதிரி கேள்வியும் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கேள்வி என்னன்னா, 20 பேர் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு கை கொடுக்க தொடங்கினார் எனில் மொத்தம் எத்தனை முறை கை கொடுத்திருப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்களா, அதை விட ஒன்று கம்மி பண்ணிக்கணும். 19 பேரா /2 போட்டிங்கன்னா அடிச்சிங்கன்னா 10 190 முறை கை கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து n × n - 1/2. அப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி. இப்போ இங்கே போடுறோம் இல்லைங்களா, இது சரியாக தப்பான்னு எப்படி செக் பண்ணலாம்னா, நாமளும் இன்னொரு நண்பரும் இருக்காங்க சரிங்களா, நம்ம 2 பேருமே கை குளிக்கணும் சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நண்பருக்கு கை கொடுப்போமா, அப்போவே வந்து அவரும் நம்மளுக்கு கை கொடுத்துட்றா இல்லைங்களா, அது முடிஞ்சுது. அப்போது 2 பேர் கை கொடுக்கும்போது எப்படி வரும்னா 2 × அதோடய ஒன்று கம்மியாக சொன்னோம்னா 1/2 சொன்னோமா, 2 × 2 வந்து 1,
1. அப்போது நம்மளுக்கு தெரியும் 2 பேராக கை கொடுக்கணும்னா எத்தனை முறை கொடுக்குவாங்கன்னா ஒரே ஒரு முறை. அப்போது இந்த ஃபார்முலா வச்சு போடும்போதும் இந்த லாஜிக் வச்சு போடும்போதும் நம்ம தெரிஞ்சதும் சமமாக இருக்குது. அப்போது நம்ம பண்ண லாஜிக் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அடுத்து ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு வந்து 3136 சதுர மீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. பரப்பளவு வந்து ஏ ஸ்கொயர், அதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயரு ஈக்குவல் டு 3136 சொல்லியிருக்காங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 4a. நம்மளுக்கு தேவை ஏ இருந்தால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். இங்கே சொன்னோம் இல்லைங்களா ஆல்ரெடி 36க்கு வந்து 6, இங்கே அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் 56ன்னு வரும். ஏவோட மதிப்பு 56ன்னு வந்துடும். 4a ஈக்குவல் டு 4 × 56ன்னு வரும். அது வந்து 224ன்னு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர், இதுக்கான ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கூட்டுத்தொடருக்கு பெருக்குத்தொடருக்கு என்ன வரும்ட்டு. இதோட வடிவம் வந்து a + d a + 2dன்னு இருக்கும். டியோட மதிப்பு வந்து t2 - t1, அதாவது ஒரு எண்ணும் அதுக்கு முன்னாடி இருக்கிற எண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் வந்து டி. சரிங்களா? பொது உறுப்பு சூத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா an = a + n - 1 × d. ஏங்கிறது வந்து முதல் எண்ணு, டிங்கிறது வந்து டிஃப்ரென்ஸ். சரிங்களா? என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை எண் இருக்குன்றது எண்ணு. இது போட்டிங்கன்னா வந்துடும். அடுத்து உறுப்புகளின் எண்ணிக்கை, உறுப்புகளோட எண்ணிக்கை கேட்டாங்கன்னா n = l - a/d + 1, இது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து உறுப்புகளின் கூடுதலுக்கு வந்து 2 ஃபார்முலா வரும். எல் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வரும், எல் கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா வரும். அடுத்து எல் கொடுத்தாங்கன்னா n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா இங்கே கண்டுபிடிச்ச இல்லைங்களா, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சு தான் போடணும். சரிங்களா? இதே வந்து பெருக்கு தொடர் பார்த்தீங்கன்னா ar² up to ar⁻n - 1 வரும். ஆறு வந்து இதில் வந்து t2 - t1 வரும், இதில் t2/t1 வரும். உறுப்புகளோட கூடுதல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a × 1 - r⁻n/1 - r. ஆரோட மதிப்பு 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா 1 தான் வந்து அதிகம் இல்லைங்களா, அதனால 1 முன்னாடி வரும். இதே வந்து 1 விட 6 பெருசாக இருந்துச்சுன்னா 6 தான் அதிகம், அப்போது 6 தான் வந்து முன்னாடி வரும். அவ்வளோதான் இந்த ஃபார்முலாவோட இது. ஒரு முடிவிலியோட மதிப்பு கேட்குறாங்கன்னா a/1 - rன்னு வரும், அதில் சப்ஸ்டியூட் பண்ணினா ஆன்சர் வரும். அடுத்து இந்த சிறப்பு தொடர், இதுவுமே வந்து ரெகுலராக கேட்டுட்டு வராங்க. இதுக்கு வந்து எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். எதுக்கு எந்த ஃபார்முலான்றது கன்ஃபியூஷனாக இருக்கு இல்லைங்களா, அந்த கன்ஃபியூஷனுக்கு நான் இப்போ ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், அந்த ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு எந்த ஃபார்முலான்னு தெரியாமல் போயிடுச்சுன்னா, இப்போது க்யூப் நம்பர் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, அதாவது 1 க்யூப் 2 க்யூப் up to n க்யூப் வரைக்கும் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து இதுவான டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 க்யூப் + 2 க்யூப் இதை கூட்டி பாருங்கள். இதை வந்து நம்ம எடுத்து கூட்டினோம்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிடும் இல்லைங்களா. 1 க்யூபோட மதிப்பு வந்து 1, 2 க்யூபோட மதிப்பு வந்து 8 = 9. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டு பாருங்கள், n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இதில் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுதான் வந்து ஃபார்முலான்றது கன்ஃபார்ம் ஆகிடும். n வந்து எத்தனை 2 நம்பருங்களா, அப்போ 2 × 2 + 1 வந்து 3/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர்னு வரும். 3 ஸ்கொயரோட மதிப்பு வந்து 9. அப்போது கரெக்டாக வருது. அப்போ இந்த ஃபார்முலா தான் இதுக்கான ஃபார்முலான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதில் போடும்போது தெளிவாக இருங்க. ஏன்னா வந்து இதில் இரட்டைப்படை எண்ணும் ஒற்றைப்படை எண்ணும் வரும்போது நம்ம எண்ணோட மதிப்பு வந்து இப்போ 2, 4, 6, 8, 10 இதோட கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், n × n + 1ன்னு போட்டுருவோம், n × n + 1ன்னு போட்டுருவோம். ஆனால் இதோட எண்ணோட மதிப்பு வந்து நம்ம 10ன்னு போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது. இரட்டைப்படை எண்ணுக்கும் ஒற்றைப்படை எண்ணுக்கும் நம்மளுக்கு வந்து அதில் பாதி தான் வரும். சரிங்களா? பாதினா 10ல் பாதி 5 எண்கள் தான் வரும். 1, 2, 3, 4, 5. அப்போது என்னோட மதிப்பு 5ன்னு போட்டு தான் நம்ம போடணும். மாற்றி போட்டோம்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். அதை தெளிவாக பார்த்துட்டு போடுங்க. இப்போது நம்மளுக்கு எக்ஸாமில் கண்ணாடி பின்பம் நீர் பின்பம் கேட்பாங்க இல்லைங்களா. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு கண்ணாடி பின்பம், இப்போ a/bன்னு கொடுத்துட்டு இதோட கண்ணாடி பின்பம் கேட்குறாங்க. இப்போ a/bன்னு கொடுத்துட்டு இதோட நீர் பின்பம் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இது எப்படி போடலாம்னா, நம்ம கொஷின் பேப்பரில் பின்னாடி இடம் இருக்கு இல்லைங்களா, அதில் எழுதிக்கிங்க. எழுதிட்டு a/b கண்ணாடி பின்பமா, கண்ணாடி வந்து நம்மளுக்கு நேராக இருக்கும். சரிங்களா? அப்போது நேராக இருக்கும். இதை வந்து டார்க்காக எழுதிட்டு இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். இதே வந்து இந்த ஏபியோட நீர் பின்பம்னா, நீர் வந்து நம்மளுக்கு கீழே இருக்கு இல்லைங்களா, அப்போ கீழே மடிக்கணும். கீழே மடிச்சிங்கன்னா உங்களுக்கு a/b இப்படி வரும். அதனால் கண்ணாடி பின்பம்னா பக்கத்தில் மடிங்க, எழுதிட்டு இப்படி மடிங்க. இதே வந்து நீர் பின்பம்னா இப்படி எழுதிட்டு இப்படி மடிங்க, இல்லைன்னா பேப்பரை திருப்பிட்டு இப்படி கூட மடிச்சிங்க. சரிங்களா? அவங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி பாருங்கள். இது மாதிரி மடிச்சு பாருங்கள். கண்ணாடி பின்பத்துக்கும் நீர் பின்பத்துக்கும் ஆன்சர் தெரியலனா இந்த மாதிரி மடிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அடுத்து ஆட்கள் நாட்கள் கணக்கு.
இதுக்கு வந்து ரெண்டே டைப் தான் இருக்கும். ஒன்று வந்து எத்தனை பேர் எத்தனை வேலையை எத்தனை நாளில் செஞ்சால் மிச்ச பேர் எத்தனை நாளில் செய்வாங்க, இல்லை எத்தனை வேலை செய்வாங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா ஏபிசி சேர்ந்து செய்கிறது. இது 2 டைப் தான். இதில் பாருங்கள், இந்த மாதிரி இத்தனை பேர் எத்தனை வேலையை அது மாதிரி கேட்டாங்கன்னா ஆட்கள், நாட்கள், மணி அது தவிர்த்து கீழே வரது வந்து வேலையை வந்து கீழே போட்டுங்க. இங்கே வந்து ஆட்கள் 2, நாட்கள் 2, மணி 2 பை வேலை 2. அதாவது இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, ஆட்கள், நாட்கள், மணி அதை மேலே எழுதிக்கிங்க. கொடுக்காத பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து வேலை என்ன சொல்கிறாங்களோ அதை கீழே எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து இது 2வது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறதுக்கு இங்கே எழுதிக்கிங்க. இப்போ இங்கே வந்து வேலை கொடுக்கல, அதனால் அது எழுத தேவையில்லை. இது வந்து பெருக்கிட்டு கொடுத்தது வரைக்கும் எழுதிட்டு தெரியாத எக்ஸ்னு வச்சுங்க. இது வந்து பெருக்கல் வரும். எக்ஸ்னு வச்சுட்டு நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம்லாம் இந்த பக்கம் எடுத்துன்னு போய் சுருக்குனிங்கன்னா உங்களுக்கு 27ன்னு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து ஏபிசி 3 பேர் சேர்ந்து 4 நாட்டில் ஒரு வேலை செய்கிறாங்க. ஏ வந்து 12 நாளில் செய்கிறாரு, பி வந்து 18 நாளில் செய்கிறாருன்னா சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எழுதிங்க. எழுதிட்டு இது 3த்துக்கும் வந்து எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36ன்னு வரும். 36 தான் வந்து அவங்க செய்கிற வேலையோட மதிப்புன்னு வச்சுங்க. சரிங்களா, முழு வேலையோட மதிப்பு அதை எழுதிங்க. எழுதிட்டு இந்த 4 வந்து எத்தனை நாள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 36 வரும்னா 9ஆல் பெருக்குனீங்கன்னா 36 வருமா. அந்த 9ன்றது என்னன்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு. இந்த 3ங்கிறது வந்து ஏ வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு. இந்த 2ங்கிறது வந்து பி வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு. இதை தெரிஞ்சுக்கங்க. இப்போது நம்மளுக்கு வந்து சி வந்து எத்தனை நாள் செய்வான்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஏபி சேர்ந்து ஒரு நாளைக்கு 9 பங்கு வேலை செய்கிறாங்களா, அதை போட்டுங்க. போட்டு ஏவோட பங்கும் தெரிஞ்சிடும், பியோட பங்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது தான் வந்து சியோட பங்கு. அதை கழித்து போட்டிங்கன்னா 4ன்னு வரும். 4 தான் வந்து சி ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு. அப்போது 36ன்றது வந்து முழு வேலை 36. சி வந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார். அதை அடிச்சிங்கன்னா 9ன்னு வரும். 9 நாட்கள்ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து இதில் ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறாங்க, பி போயிடுறாரு, ஏ மட்டும் செய்கிறாரு, அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா. அதுக்கெலாம் வந்து நம்ம இருக்கிற எல்லா டைப்பும் சேர்த்து ஒரே வீடியோவை எடுத்து போட்டிருப்போம். அந்த வீடியோவை வந்து நம்மளதில் ஆட்கள் நாட்கள்னு தனியாகவே இருக்கும். அதை வச்சு பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி, 1000 வீரர்கள் கொண்ட இராணுவ முகாமில் அவர்களுக்கு 70 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமில் மேலும் 400 வீரர்கள் சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும். இப்போது இது எப்படி போடலாம்னா 1000 பேருக்கு 70 நாளுக்கு தேவையான பொருள் இருக்கா. அப்போ 1000 × 70 ஈக்குவல் டு 400 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தாங்கன்னா அது வந்து இப்போ ஆட்கள் நாட்கள் போடல, ஆட்கள் இது நாட்கள் வச்சுக்கோங்க. இப்போது 400 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துட்டாங்கன்னா 1400 பேராக மாறிடுவாங்க. அப்போ ஆட்கள் 2, நாட்கள் 2 எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த எத்தனை நாட்களில் வரும்னு தெரியாது. அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இது எடுத்துகிட்டு எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எடுத்துகிட்டு போய் சுருக்கணும்னா நம்மளுக்கு 50ன்னு வரும். நார்மலாக வந்து 1000 பேருக்கு வந்து 70 நாள் வரும். 1400 பேருக்கு வந்து 50 நாட்கள் தான் வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதோடு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சுக்கலான் இருக்கேன். மொத்தமாக சேர்த்து ஒரே வீடியோவை தான் போடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து இதுவே வந்து 1 மணி நேரத்துக்கு கிட்ட வந்துருச்சு. அதனால் உங்களுக்கும் பார்க்க கஷ்டமாக இருக்கும், எனக்கு வந்து ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்குன்றதுனால இதை வந்து ஒரு பார்ட்டாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து மேக்ஸ் போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து உளவியல், அதாவது சைக்காலஜி இருக்கு இல்லைங்களா, அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும், 2வது பார்ட் வந்து மேக்ஸ் எடுத்து போடுறேன். இந்த பார்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஃபுல்லாக பார்த்தவங்க இந்த வீடியோவோட தரம் எந்த அளவுக்கு இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து என்னால் வந்து அதெல்லாம் திருத்தி தெளிவாக வீடியோவை போட முடியும். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவை எவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்து போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்து போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.